ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பரண்டை பொடி செய்யலாம் வாங்க. இது மாதிரி அந்த நார் 4 பக்கம் இருக்கிறத கிழித்து போட்டுடணும். இந்த அளவுக்கு வந்ததை எடுத்து அலசிக்கணும். அலசிட்டு இந்த மாதிரி நாரெலாம் தனியாக தூக்கி போட்டுட்டு நல்லா போட்டு அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா அழைக்கணும். நான் 2 முறை 3 முறை போட்டு அலசேன். நீங்கள் எத்தனை முறை வேணால் அழைச்சிக்கோங்க. க்ளீனாக அழைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வெயிலில் போடணும். நான் மாடி மேலே நல்லா வெயில் ஒரே நாள் தான் போட்டேன். நல்லா காஞ்சிச்சு. அடுத்த நாள் பாருங்கள், இப்படி நல்லா க்ளீனாக எடுத்து போட்டுட்டு தரையிலே கூட போட்டு வறுத்துடுங்க. நல்லா காஞ்சிடும். ஈவினிங்கு அப்படியே சரகு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வறுத்து எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. இது மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் வறுக்கும்போது போயிடும். அதனால் லைட்டாக நம்ம செய்யும்போது வறுக்கணும்னா போதும். வாங்க பரண்டை பொடி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வடமிளகா 1 ஸ்பூனு, சீரகம், புளி ஒரு 2 லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கருப்பு உளுந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இதை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 150 எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 150 எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். பரண்டையை நார் எடுத்து, இது எண்ணெயிலலாம் போட்டு வதக்க மாட்டேன். பரண்டையை நார் எடுத்து வெயிலில் போட்டு அரிஞ்சு வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அதாவது சுத்தம் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிக்கல. வெல்லம் கொஞ்சம் லைட்டாக வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும். அதனால் வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க செய்யலாம். கடாய் வச்சுருக்கேன். சூடு பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். பரண்டையை கொட்டி வறுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மி பதத்துக்கு கொஞ்சம் வர மாதிரி வறுத்துக்கலாம். எண்ணெயே போட மாட்டேன் நான். கொஞ்சம் கூட எண்ணெயே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடும்போது எண்ணெய் தேவைன்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் போடாததுனால நம்ம இந்த கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ராலு, சுகரு எல்லா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் முதல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குறைக்கும் இது. அதனால் எண்ணெய் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சேன். வறுத்து எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டா எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும். எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் இதில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா கருகிடும். இல்லைன்னா ஒன்று பாதியமாக வரப்போகிறோம். இந்த பதத்துக்கு வந்தது எடுத்து கொட்டிக்கலாம். துவரம் வச்சுக்கலாம். இது மாதிரி எண்ணெய் போடாமல் செஞ்சிங்கன்னா 4 படமும் வரும். கெட்டும் போகாது. எண்ணெய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதே சமயத்துக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் அந்தளவுக்கு வராது. இதுதான் சரியான வழி. நல்லா பொண்ணு
அதெல்லாம் வர மாதிரி கைவிடாமல் கழுவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அளவுக்கு வந்தது எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீ விடாமல் பார்த்துக்குங்க. அதிகமாக சிம்மில் மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்தாலும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். வெந்தயம் மிளகு சீரகம் பூண்டு எண்ணெயிலெல்லாம் போட போகிறதில்ல, இதிலேயே நல்லா போட்டு வதக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட் வரும். வாசனை கம வரும். தோல் உரிச்சி தான் போடணும்னு கிடையாது, இப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு தோல் உரிச்சி போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த தூள் உரிக்காமல் போட்டு அரைச்சிங்கன்னா ஈரப்பதம் போய் இழுத்துக்கும். நம்ம இப்படி வதக்குறதுலேயே அந்த ஈரப்பதம்லாம் போய்டும். எண்ணெய் மட்டும் போடாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா அது இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கணும். எனக்கு தேவையில்லை. கொலஸ்ட்ரால் வெயிலில் காய வச்சுக்கணும். கருவேப்பிலை லைட்டாக மட்டும் வதக்கலாம். சில பேர் வதக்காதவங்க போட்டுக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிறது நல்லது. அந்த கட்டிக்கிறது ஒரு 100 கிராம் வடமிளகாய் வச்சுருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் வரும். இப்போ நீங்கள் புளி போட்டு ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே மிளகா லாஸ்ட்டில் வதக்குங்க. புளியும் இதோடு சேர்த்து வதக்கும். கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். இதிலே போட்டுருக்கோங்க. போட்டுக்குவோம். மொத்தம் அதை வறுத்தாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா சில்லுன்னு ஆறிடணும். அப்போ தான் மிளகாலாம் பளபளன்னு வரும். இல்லைன்னா மெசியாதது. ஆற வச்சு போட்டு அரைக்கணும். சால்ட்டும் உப்பும் நம்ம போடும்போது போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததை நம்ம அரைச்சிக்கணும். ஒரு 1/2 hour ஆச்சு. இது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதுவும் அப்படியே நல்லா இப்படி வரணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ நம்ம கொட்டி அரைச்சிக்கலாம். எடுத்து வச்ச வெல்லத்தை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஞாபகம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு துளி எண்ணெய் கூட நான் போடலை. பிபி, கொலஸ்ட்ரால், எந்த பிரச்சனை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது இப்போ நான் செஞ்சுருக்கிறத பற்றி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை நான் அதிகமாக செஞ்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருக்குங்க. நான் சால்ட்டோ உப்போ எதுவும் போடுறத உங்களுக்கு காட்டல. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சால்ட்டோ உப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நீங்கள் அரைச்சி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.